அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு நாள் பொழுது விடிந்ததும் ஒருவன் தனது ஆடுகளை செழிப்பான ஒரு புல்வெளியில் மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்தவன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தான். புல்வெளியை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது. வேலியோரம் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்த ஒரு ஓநாய் ஆட்டுக்குட்டியை தின்னும் ஆசையில் பார்த்தது. வேலிக்குள் முகத்தை நுழைத்துக் கொண்டு ஓநாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது. அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. ஓநாய், நண்பா, இங்கு இலசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன். இளம் புல் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட தோன்றுகிறது என்று வருத்தத்துடன் கூடியது. அப்படியா, நீ மாமிசத்தை தானே சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி. அச்சச்சோ, அதெல்லாம் சுத்தப்பை என்றது ஓநாய். அப்படியென்றால் இரு, நான் வெளியே வருகிறேன், நம் 2 பேரும் சேர்ந்து மலையின் அந்த பக்கம் இருக்கும் இளம் புல்லை சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வந்தது. உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. அந்த ஆட்டுக்குட்டி ஓநாய்க்கு உதவி செய்ய போய் தனது உயிரை இழந்து விட்டது. அனுபவம் நிறைந்தவர்களின் ஆலோசனைகளை நாம் ஒருபோதும் தள்ளக்கூடாது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 21:23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்கள் சொல்வது பொய் என்று கூட தெரியாமல் சில நேரங்களில் ஏமாந்து விடுகிறோம். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகளை சந்தித்திருப்போம். ஆனால் இனி நாம் அப்படி இருக்கல் ஆகாது. நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். God bless you. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.